எல்லாருக்கும் வணக்கம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, கோதுமை மாவு அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு டேஸ்டியான அடை மாதிரி செய்யலாம். கோதுமை அடை தான் நம்ம செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு மட்டும்தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 6 அடை வந்துச்சு பார்த்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். கோதுமை மாவு ஒட்டாமல் வரத்துக்கு ரவை சேர்த்துக்கலாம். பச்சரிசி நல்ல மொறுமொறுன்னு வரத்துக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இடியாப்ப மாவு, அதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு அதிகமாகிட வேண்டாம். கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் அடை சரியாக வரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டிகள் கட்டாமல் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும். முதல்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் கட்டாமல் ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றும்போது கரெக்டாக பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் இல்லை அரை மணி நேரம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஒரு 5 பூண்டு பல் தோல் நீக்காமல் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சைஸ் இஞ்சி துண்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன். இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கல்லில் இடிச்சிக்கிறதா இருந்தால் ஓகே தான். அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அங்கங்கே கடிப்படும்போது நல்லாவே இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து வரணும். இப்போ பாருங்கள், நல்ல கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 2 கேரட்டை நல்லா சீவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நல்லா நறுக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் அதுக்குனா போதும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ ரொம்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த காய்கறிகளையும் இதிலே சேர்த்துருங்க. எப்பயும் ஒரே மாதிரி கோதுமையில் மட்டும் தோசை சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காரசாரமாக சாப்பிடும்போது ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். எப்பயும் டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் கோதுமை மாவு தோசை சுட்டு சாப்பிடாம, சப்பாத்தி சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டயட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும். இப்போ
இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி தான், ஒரு வெங்காயம் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு 4 மிளகாய், பூண்டு ஒரு 4, தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி மாதிரி, கார சட்னி மாதிரி செஞ்சிட்டோம் நம்ம. இது அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வதங்கி வந்துடணும். இதுக்கு அதிகமாக நம்ம எதையும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய், அவ்வளோதான். அதுவே இந்த சட்னி சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அடக்கி. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. மிளகாய் ஒரு 2 மிளகாயே நல்லா காரமாக இருக்கும், கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அதை அப்படியே மேலே தாளிப்பு கொடுத்துருங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை லைட்டாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம தோசை ஊற்றிடலாம். அடை தோசை சூப்பராக. நமக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும். இந்த அளவு பக்குவமாக இருந்தால் தான் நமக்கு அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டுடலாம். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த தோசை, நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த தோசை பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக, வெஜிடபிள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பரான அடை தோசை சுட்டுட்டோம் பாருங்கள். இது செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெஜிடபிளாக சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.